ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி சிறுவடிக்க சீரியலில் பார்த்தோம்னா ரோகிணி வந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அத்தை நல்லா இருக்கீங்களா, ஏன்னா தலைவலி எனக்கு தலையை பிடிச்சி விட வந்திருக்கியா, இல்லத்தை நானே ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இந்த மாதிரி நம்ம வீட்டில் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு தெரியுமில்ல, ஆமாம் 2,00,000 ரூபா காணாமல் போனது, எனக்குமே ரொம்ப ஃபீல், மீனா மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க, அதனால் எப்படியாவது அதை இது பண்ணணும்ட்டு தான் என்னோடய தாலி செயினை வச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன தாலியை வச்சியா? ஆமாம், என்ன பண்ணுறது எனக்கு தெரில, வீட்டில் இருக்க பிரச்சனை தீர்னா இது நான் வந்துட்டு போனதை சொல்லாதீங்க, எனக்கு அடுத்த ஜென்மத்தில் மறுமலாம் வந்து நீ தான் வரணும்னு அவளும் சொல்கிறேன். ரோகிணி சிரிச்சிட்டே போயிருந்தான். இங்கே வந்து முத்து வந்து வீட்டுக்கு வராப்ப, வீட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலைகிட்ட என்னப்பா வேலை கட்டியாமல் அந்த அண்ணன்ட்ட, ஆமாப்பா வீட்டில் சும்மாவே இருக்குது, போர் அடிக்கல, அதனால தான் வேலைக்கு போகலான்னு நினச்சேன். ஏப்பா சும்மா இருக்குது என்ன, இதில் ஃப்ரெண்டுகளை பார்க்க போய் இல்லை கோயிலுக்கு எங்கேயா போயிட்டு வா, பணம் எதுனாலும் நான் தரோம், என்னப்பா உனக்கு என்னப்பா கவலை, இல்லைப்பா உன் பிரச்சனையிலே சும்மாவே இருந்தாலும் எனக்கு உடம்புல நோய்கள் வந்துடும்லப்பா, இப்போ சும்மா அப்படி எப்படி இருக்க முடியும், வேலை கேட்டிருக்கேன் கிடைச்சா பார்ப்போம் அப்படி, இல்லை மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ரிட்டையர்ட் ஆகி ஏன் இப்போ வேலைக்கெலாம் போய்கிட்டு அப்படின்னு மீனாவும் ரொம்ப இது பண்ணி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாப்புல, ஏப்பா ரெஸ்ட் எடுக்கிற வயசில் ரெஸ்ட் எடுக்கணும், வேலை பார்க்குற வயசில் வேலை பார்க்கணும், நீங்கள் வேலை பார்த்து முடிச்சாச்சு, இனிமேல் நீங்கள் ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு மெயின் தேவை, உடம்பை பார்த்துவோங்க, உங்களுக்காக என்னன்னாலும் நான் இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டிருக்குன்னு கிடைச்சா என்னடா பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கேளுங்க மாமா அப்படின்னு மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டைலாக் மீனாவுக்கு அந்தளவுக்கு இல்லை, பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா. அந்த இடத்துல முத்து சொன்னால் கேட்க மாட்டியாப்பா, ஏன் அவர் வேலைக்கு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல், யாருன்னு பார்த்தா விஜயா, அதில் என்ன தப்பு இருக்குது, அவர் வேணால் வேலைக்கு போட்டோம் அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. நீ சும்மா அறிமா, மனோஜ் மட்டும் தான் உழைக்கிறான், ஏன் இவரும் அவர் தான் கஷ்டப்பட்டு மனோஜ் தான் உழைக்கிறான், அதனால் அவன் ஓடுகாலி 27 லட்சத்தை தூக்கிட்டு வரணுவேன், அவனை பற்றி அடி அவனை குறை சொல்லிக்கிட்டே அவன் தான் அதான் 25 ரூபாய்க்கு பணம் தந்துக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. முத்து சொல்கிறப்ப அந்த டைமில் ரோகிணி வந்துடுறாங்க, மனோஜ் அங்கே உள்ளே இருக்காமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜய் உடனே ரோகிணி உள்ளே போகிறாங்க, போயிட்டு பணம் கொடுக்குறதுக்காண்டி அவன்கிட்ட மனோஜிட்ட 3,00,000 ரூபா கொடுத்து, இது ஆண்டி நான் தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் நீ ஏன் கொண்டு வந்த, அதெல்லாம் தெரியாது, 3,00,000 ஆண்டி கொடுக்கணும், கொடுத்துருமா ஆண்டிகிட்ட கொண்டு போய் அப்படிங்கிறான். இங்கே பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் ரோகிணி மனோஜை வந்து இந்தாடா அம்மா 3,00,000 ரூபா, இந்த பணத்தில் பாதி இன்னும் 2,00,000 ரூபா தரணும், 3,00,000 ரூபா கொடுத்துருமா, ஏய் எவ்வளோடா தூக்கிட்டு போனேன் 20 லட்சத்தில், இதில் பாதியாடா அப்படிமா, அம்மா தர வேண்டிய பணம்டா இந்த அப்படிடா பாதி வந்திருக்குன்னு மீதி அப்படின்னு. அந்த டைமில் பார்வதிட்டேருந்து ஃபோன் வருது, விஜயா என்னது பணம் கிடச்சிட்டா, இருப்பா அங்கே ஏதோ பணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் அம்மா சைலண்டாக பேசுகிறாங்க. அப்போ பணம் காணாமல் போகலை, இதான் தொலைவும் இல்லை, அப்போ நீங்கள் தான் தெரியாமல் மீனாமலாம் பழி போட்டிருக்கீங்க அப்படி தானே, சரி அவங்க இப்போ நீங்கள் பணம் கிடச்சிட்டோம், அந்த பழியை ஏதாவது என்ன பண்ணுறது, சரிதானே நீங்கள் பண்ண தப்புமா ரொம்ப ரவி சொல்கிறாங்க. நான் என்ன பணம் தொலைஞ்சிட்டாங்க, அதனால நான் பணம், அதே நீ ரோகிணி மேலே சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை, மீனாங்கனால ஈஸியாக சொல்லிட்டேன், ரோகிணியோ சாரிம்மா நீ ரோகிணி எதுவும் நினச்சிக்காதமா அப்படின்ட்டு நீனும் பலக்குரல் மேலே ஐயோ சொல்லியிருக்க முடியுமா ரோகிணி மேலேயும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏழப்பட்ட பொண்ணுங்கிறதுனால தான் ஈஸியாக சொல்லிட்ட, இப்போ நீ தான் குற்றவாளியாக நிற்கிற, நீ ஒரு ஆளுக்கு மேலே இப்போ அதான் பணம் கிடச்சிக்கலாடா, ஓடுகாலி 27 லட்சத்தை தூக்கிட்டு போனது சத்தங்கடம் வருடா, இதே ரோகிணி இந்த தப்பை பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணுவ, உன்னை சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொல்ல பலக்குரல். உடனே பலக்குரல் சொல்லுது, நான் எப்படி சும்மா விடுவேன், நான் பலர் வெப்பிடுவேன் அப்படின்னு பலக்குரலும் சொல்லுது. அப்புறம் முத்து சொல்கிறாப்புல, கேட்டியா மீனா பலக்குரத்தை இருந்து கற்றுக்கோ, சுருதி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை மட்டும் எனக்கு நடந்து தூக்கி போட்டு மீச்சிருப்புங்கிற மாதிரி பலக்குரல் சொல்லுற டைலாக் சூப்பராக இருந்துச்சு. அண்ணாமலை சொல்கிறாப்புல, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க, உன்ட்ட இது வரைக்கும் ஆச்சு, உன்ட்ட எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பாள் மீனா, நீ இவ்வளோ வாட்டி கேட்டிய, நீ இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ, நீ அந்த பிள்ளைய ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுகிற, உனக்கு ஒன்றை மாதிரி ஒன் சைடாக பேச முடியாது, நீங்கள் ஒன் சைடாக பேசுகிறீங்கன்னு விஜய் சொல்லலாம்.
எனக்கு இந்த ஒரு ஆளுக்கு சாதகமாக ஒரு ஆளுக்கு பாதகமாகவும் ஒன்றால் தான் பேச முடியும், எனக்கெல்லாம் அப்படி பேச தெரியாது அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. நீ பண்ணது அந்த அவங்க வீட்டிலேருந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஏழப்பட்ட குடும்பம்னு நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்படி தானே? ரோகிணிக்கு அண்ணாமலை கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் கேட்ட உடனே ரோகிணி முகம் அப்படியே இதாகிடுச்சு, ரொம்ப டல்லான மாதிரி காட்டுறாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுருதியும் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பாண்டி, இந்த தப்புக்கெல்லாம் ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லணும், நல்லா கேட்டுக்கோ மீனா, சுருதிக்கிட்டேருந்து நீ நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. அண்ணாமலை, நீ இவ்வளோ தான், உங்களுக்குள்ள நான் பேசி பிரயோஜனமே கிடையாது, மீனாவுக்கு நான் தான் அப்பாவாக இருந்து எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அந்த இடத்துல நொந்து போய் விஜய தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த 2 லட்சமும் வாங்கி தந்துடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பணம் தான் கிடச்சிக்கல அப்படிங்கிறான். பணத்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லு உதுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதையும் யோசிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அந்த இடத்துல மீனா வந்து காலில் அழுதுகிட்டு காலில் வந்து விழுந்துடுறாங்க. அழாதம்மா, அழாத, உனக்கு நான் என்ன இதனால நான் இருப்பேம்மா அப்படின்ட்டு அண்ணாமலை சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. மீனா அழுதுகிட்டே நன்றி மேம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து அந்த சீனை அதோட கட் ஆயிடுது. அடுத்து முத்து மீனாவும் உண்டியல் காசை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, கணக்கு பார்த்துட்ருக்காங்க. அத்தை வீட்டில் அடகு வச்ச செயின்லாம் திருப்பிடலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க, மிச்ச காசை வச்சு. ஐயோ, அது இந்த மாதம் வட்டி எடுத்துருப்பாங்க, அதெல்லாம் திருப்ப வேண்டாம், அடுத்த மாதம் திருப்பிக்கலாம். இல்லை அது அப்பப்போ திருப்பிடணும், வீட்டில் நகை இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு முத்துன்னு சொல்கிறாங்க. முத்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அடுத்து இவ்வளோ பணம் மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு முத்து மீனாவும் கணக்கு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா ரொம்ப நான் மிஸ் பண்ணிடுவேங்க, உங்களால் தான் நமக்கு இவ்வளோ. இப்போ மாமா நமக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருக்காங்க, அப்பா மட்டும் இல்லைன்னா நான்லாம் எப்போவே இந்த வீட்டிலேருந்து காணாமல் போயிருப்பேன், அப்பாவுக்காக மட்டும்தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு முத்துவும் டைலாக் பேசுகிறாங்க. மீனா, எனக்கு ஒரு அப்பாவா மாமாவும் இருக்காங்க, எங்கள் அப்பா இல்லாத குறைய மாமா தான் சுற்றி வைக்கிறாங்க. இந்த ஓடுகாலி வேறு இப்போ இருப்பான், பணத்தை பத்திரமாய் அவன் பாட்டில் பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவான், அவனுக்கு தெரியாத இடத்துல நல்லா பாதுகாப்பாக வை அப்படின்னு முத்து கிண்டலாக சொல்கிறாப்புல. சுமாரிங்க அப்படின்ட்டு முத்து மீனா ஒரு ரொமான்ஸ் சீன்ஸாக அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த சீன் அதோட முடியுது. அப்புறம் முத்து சரி ரெஸ்ட் எடுப்போம், ஒரு கார் வாங்கலாமா அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை மறுநாள் நாளைக்கு அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வேலை கட்டு வந்துருங்க, நீங்கள் வேலை கட்ட வந்ததுக்கு சூப்பர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரோகிணி அம்மா பையன் இறங்கி ஆட்டோ விட்டு வராங்க, அந்த ஸ்கூலுக்குள்ளே எங்கேயோ வராங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அண்ணாமலை இருக்காங்க. நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை மெயினாக